Hi, hello, welcome to all my friends and family. ஒரு வழியா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. ஜனவரி 30ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் வந்தது. அட் எக்ஸாம் டேட் எப்போ சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 9th சொல்லியிருக்காங்க. ஸோ 9ஆம் தேதி ஜூன் மாதம் எக்ஸாம் நடக்க போகுது. அப்போ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணக்கூடிய நேரம் எது வரைக்கும் கொடுத்துருக்காங்க கால அளவுன்னு பார்த்தீங்கன்னா February 28 வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக ஃபர்ஸ்ட் வீக்குள்ளேயே ஒரு 10 தேதிக்குள்ளேயே நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. அதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டு இருக்காதீங்க. ஓகே, நம்ம ரொம்ப பேசாமல் என்ன பண்ண போகிறோம், நம்மளோட நெக்ஸ்ட் ஒரு 120 டேஸ் சாலிடாக பார்த்தீங்கன்னா ஃபெப், மார்ச், ஏப்ரல், மே இந்த 4 மாதம் இருக்குது. இந்த 4 மாதத்தை எப்படி திட்டம் போட்டு நல்லா பிளான் பண்ணி ஒரு 120 நாள் நம்மக்கிட்ட இருக்குன்னா அது எப்படி நல்லா யூஸ் பண்ண போகிறோம், எஃபிஷியண்ட்டாக எப்படி யூஸ் பண்ண போகிறோன்றது தான் இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்துக்கோங்க, நீங்கள் உங்களுக்கு சிலபஸ் தெளிவாக மைண்டுக்குள்ளே ஏற்றிடணும். அதனால் சிலபஸ் என்ன இருக்குது அப்படின்றத அந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், அதை பார்த்துருங்க. உங்களுக்கு அந்த சிலபஸை டவுன்லோட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, எக்ஸாக்டான சிலபஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது தெரியலனா ஜஸ்ட் நம்ம டெலகிராம் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த இது கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு நமக்கு வந்திருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, குரூப் 4 நோட்டிஃபிகேஷனான அதுக்கான பிடிஎஃப் இருக்கும், அதையும் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செகண்டு சிலபஸ் நான் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சால் என்ன பண்ணுறீங்கன்னா அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சிலபஸை பிரிண்ட் அவுட்டாகவே எடுத்து கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு தடவையும் மொபைல் ஃபோனில் போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதோட அது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் முக்கியமாக கையில் வச்சுட்டு இருக்க வேண்டிய விஷயம் என்ன மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகங்கள். அதுலேயும் மெயினாக தமிழ். மற்ற சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கோ இல்லையோ, தமிழுக்கு கம்பல்சரி 6th-லேருந்து 10th வரைக்கும் புக்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும். ஸோ உங்களால் புக்கை ரெடி பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் பிடிஎஃபாகவே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இதே நேரத்தில் நம்ம சேனலில் அது அவைலபிளாக இருக்குது. போய் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஆர்டராக டவுன்லோட் பண்ணிக்கலாம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 12 புத்தகம் சொல்லிடுறேன் கேட்டுங்க. 6வது 7வது 8வதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 பருவம். ஸோ ஒவ்வொரு கிளாஸ்லையுமே பார்த்தீங்கன்னா 3 புக்காக இருக்கும். ஸோ 3 பிடிஎஃப். அப்போ பார்த்துங்க, 6th-க்கு 3 பிடிஎஃப் இருக்கும், பருவம் 1, 2, 3ன்ட்டு. 7th-க்கும் அப்படி தான் இருக்கும், 8th-க்கும் அப்படி தான் இருக்கும். 9th-க்கு பார்த்தீங்கன்னா 2 பருவமாக இருக்கும். ஸோ 2 பிடிஎஃப். 10th-க்கு பார்த்தீங்கன்னா 1. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 12 பிடிஎஃப் நான் ஆர்டராக கிளாஸ் வைஸ் பருவம் என்ன டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஆர்டராக வச்சுருப்பேன். ஸோ நீங்கள் அப்படியே என்ன பண்ணலாம்னா அந்த ஆர்டரை அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எங்கே போய் எப்படி நான் டவுன்லோட் பண்ணுறது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஈஸியாக இந்த ஆர்டரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெலகிராம் சேனல் அவைலபிளாக இருக்குது. லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை ட்ரை பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த லிங்க் ஒர்க் ஆகலைன்னா கூட நீங்கள் நம்மளோட சேனல் பயோவில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த லிங்க் அவைலபிளாக இருக்கும். ஸோ எது உங்களுக்கு ஒர்க் ஆகுதோ அதை வச்சு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், தமிழ் பிடிஎஃப்ஸ் எல்லாமே இறக்கிட்டோம். ஸோ இது ஒவ்வொரு வரியாக முடிஞ்சால் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டைம் நம்மக்கிட்ட டைம் அதிகமாக இருக்குது. அதுக்குன்னு சொன்னால் ரொம்ப அதிகமாகவும் இல்லை, லிமிட்டான டைம் தான். பட் நல்லா டீப்பாக படிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட டைம் இருக்குது. 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த புத்தகங்களை எடுத்து வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒவ்வொரு பருவமாக முடிச்சுக்கிட்டே வந்தோம்னா ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பாக முடிச்சிடலாம். ஓகே, இது நீங்கள் கையில் வச்சுக்க வேண்டிய மெட்டீரியல்ஸ். நம்ம எப்படி படிக்க போகிறோம், இன்னும் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ண போகிறோம், இதுதான் இப்போ நம்ம கிளியராக பார்க்கணும். சரி, ஓகே, இன்னும் ஸ்ட்ராட்டஜியை நம்ம கையில் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 டாப்பிக்குமே நம்ம கவர் பண்ணணும். 3 விதமான ஏரியாவுமே கவர் பண்ணணும். உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆளாக இருந்தால் உங்களுக்கு தெரியும். புதுசாக இருக்கிறவங்களுக்கு சொல்லிடுறேன். தமிழ் மொத்தம் பார்த்தீங்கன்னா 100 கேள்விகள், ஜிகே 75 கேள்விகள், மேக்ஸு 25 கேள்வி, மொத்தம் 200 கேள்வி. ஸோ அப்படி 200 கேள்வி வருதுன்னா நம்ம 3 ஏரியாலுமே தினம் ஒரு டாப்பிக்கில் ஒரு சின்ன விஷயத்தையாவது கற்றுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க, தமிழ்லேருந்து ஒரு டாபிக் எடுத்து அதுலேருந்து கொஷின்ஸுக்கு அதுக்கு 1 மணி நேரம் செலவு பண்ணணும், ஜிகேக்கு 1 மணி நேரம் செலவு பண்ணணும், மேக்ஸுக்கு 1 hour. ஸோ பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு 1 hour நீங்கள் ஒர்க்குக்கு போகிறவங்களா இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த 120 நாளில் கம்பல்சரி எல்லாருமே 3 மணி நேரத்தை செலவழிச்சே ஆகணும் இதுக்காக. இதுவும் நீங்கள் இப்போ உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் அதிகமாக இருக்குது, நான் ஒர்க்குக்கு போகிற பர்சனில் என்னால் வீட்டில் இருந்தே படிக்க முடியும், வீட்டில் இருக்கிற வேலைகளை முடிச்சுட்டு எனக்கு நிறையாவே நேரம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் அதிகமாக அப்படியே டபுளாக நீங்கள் டைம் செலவு பண்ணலாம். தமிழுக்கு 2 மணி நேரம், அதே மாதிரி ஜிகேக்கு ஒரு 2 மணி நேரம், மேக்ஸுக்கு ஒரு 2 hours அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா டைம் எக்ஸ்ட்ராவும் ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் மினிமம் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி செலவழிச்சே ஆகணும். அப்போ அந்த 3 மணி நேரத்தை எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல மெட்டீரியலை கலெக்ட் பண்ணிடுங்க. இயர்லி ஸ்டேஜ்லேயே ஒரு 10 நாளைக்குள்ளேயே என்ன பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு எதெல்லாம் முக்கியமான மெட்டீரியலை கலெக்ட் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணிவிடுங்க.
அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கிட்டே போங்க. படிச்சுக்கிட்டே போக 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 என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ தமிழில் ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க. ஒரு 50 கேள்வி 100 கேள்வி ஒரு நாளைக்கு படிங்க. அதில் டெஸ்ட் போட்டு பாருங்கள். அடுத்து ஜிகேக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்துக்கோங்க. இப்போ 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா அதில் கொஞ்சம் நேரம் வந்து சயின்ஸுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் நேரம் சோஷியல் சயின்ஸுக்காக செலவு பண்ணுங்கள். அந்த மாதிரி மாற்றி மாற்றி ஷேர் பண்ணி செலவு பண்ணுங்கள். பட் மேக்ஸுக்கு கம்பல்சரி 1 ஹவர் இது பண்ணிடணும். ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டால் அதுக்குள்ளே சப் டாபிக்ஸ் நிறையா இருக்கும். மேக்ஸில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 14 டாபிக்ஸ் இருக்குது. அப்போ ஒரு டாபிக் எடுத்துக்கிறீங்கன்னா அதுக்குள்ளே நிறையா சப் டாபிக்ஸ் வந்துட்டு இருக்கும். அந்த சப் டாபிக்ஸ்லாம் ஒவ்வொன்றா பார்த்து ஒரு டாப்பிக்காக முடிச்சுக்கிட்டு வாங்க. ஸோ இதெல்லாமே நம்ம வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து பண்ணக்கூடிய காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபெப்பும் மார்ச்சும். அதுக்கப்புறம் ஏப்ரல்லேருந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஸ்பீடு எடுக்க ஆரம்பிக்கணும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இதை செய்ய ஆரம்பிக்கணும். நீங்கள் என்ன பண்ணணும்னா எல்லாத்த பற்றியுமே உங்களுக்கு ஒரு ஓவரால் ஐடியா கிடைக்கணும் கையில். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கொஷின்ஸுக்கெல்லாம் வந்துட்டு அதிகமாக டெஸ்ட் போட்டு பார்க்க ஆரம்பிங்க. நம்ம சேனலில் வந்துட்டு அந்த டெஸ்ட் பேட்சஸும் வந்துக்கிட்டு தான் இருக்கும். பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ரீயாக நம்ம இது வந்துட்டு பிடிஎஃபாகவே உங்கள்கிட்ட கொடுத்துருவோம். இதுதான் கொஷின்ஸ்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா டெஸ்ட் போட்டு பார்க்கலாம் அந்த இதில். ஸோ நம்ம பண்ண போகிறது என்ன, நான் என்னோடய சைட்லேருந்து என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 6th ஒரு புத்தகம் முதல்ல நான் வந்துட்டு அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டு வர போகிறேன். ஸ்ட்ரைட்டாக 10th போக போகிறதில்ல. இப்போ ஒரு 6th புத்தகம் எடுத்துக்கிறோன்னா அதில் ஒரு இயல் கவர் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் லைன் பை லைனாக எங்கெங்கெல்லாம் கேள்வி எடுக்க முடியுமோ ஒரு இடம் கூட மிஸ் பண்ணாமல் அழகாக கொஸ்டின்ஸ் எடுத்தோம்னா நமக்கு இப்போ ஒரு இயல்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 50 கேள்விகள் வரலாம், இல்லை 100 கேள்விகள் வரலாம். அப்போ அந்த 50 கேள்வி 100 கேள்விகளை எடுத்து அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்றத வரைக்கும் சேர்த்து உங்ககிட்ட கொடுத்துருவேன். ஃபஸ்ட்டு நீங்கள் முடிஞ்சால் என்ன பண்ணுறீங்கன்னா அதை ஒரு நோட்டு போட்டு உங்களால் எழுதுறதுக்கு டைம் வந்தால் எழுதிக்குங்க. இல்லைனா அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிஎஃபாகவும் அதை கொடுத்துருவேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணாலும் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சம் அதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்து அதே இதுவை கொஞ்சம் அப்படியே ஜிக்ஸாக்காக அந்த கொஷின்ஸை மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட்டாகவும் கொடுப்பேன், பிடிஎஃபாக வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை டெஸ்ட் அட்டன் பண்ணி ப்ராக்டிஸும் பண்ணி பாருங்கள். இப்படி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு டாப்பிக்காக வந்துட்டு இது பண்ணிக்கிட்டே போகிறோம். இந்த ஃபெப்ரவரியும் மார்ச்லேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக ஒவ்வொரு டாப்பிக்குமாவே பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நோட்ஸை கலெக்ட் பண்ணலாம். அண்ட் ஏப்ரல் அண்ட் மேல ஃபாஸ்ட்டாக டெஸ்ட்டு போடுறதும் அதிகமாக ரிவிஷன் பண்ணுறதும் இதுவும் பண்ணலாம். நானும் என்ன பண்ணுறேன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் எடுத்து அந்த டாப்பிக்கில் இப்போ மேக்ஸ் எடுத்துக்கிறோன்னு வச்சுங்களேன், ஒரு டாபிக் எடுத்து அதில் என்னென்ன சப் டாபிக்ஸ்லாம் இருக்குது, அதில் வரக்கூடிய முக்கியமான கேள்விகள்லாம் என்னென்ன, அதை எப்படி அட்டன் பண்ணலாம், ஒவ்வொரு டைப்புக்கும் எப்படி ஆன்சர் பண்ணணும், இது எல்லாமே நம்ம சேனலில் வீடியோஸாக வரும். மறக்காமல் வந்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. மறக்காமல் டெலகிராம் சேனலில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூடியூப்பில் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் ப்ராப்பராக வரலனா கூட நம்ம இங்கே போடக்கூடிய வீடியோஸ்க்கு எல்லாமே லிங்க் வந்துட்டு அங்கே ஷேர் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அதில் நோட்டிஃபிகேஷன் ப்ராப்பராக வந்துடும். எல்லா இடத்துலையுமே நோட்டிஃபிகேஷன்ஸை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போலேருந்தே நம்ம வந்துட்டு கரெக்டாக போகணும். நம்ம கொஞ்சம் தூரம் மூவ் ஆனதுக்கப்புறமா ஒரு மாதம் 2 மாதம் கழித்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா எல்லாம் ஒரு ஆர்டராக போயிட்டுருக்கிறப்ப உங்களுக்கு புதுசாக உள்ளே வந்தீங்கன்னா ரொம்ப குழப்பமாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இயர்லி ஸ்டேஜ்லேயே உள்ளே வந்துடுங்க. இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணலாம், மார்ச்சில் ஏப்ரலில் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிலாம் நினச்சிங்கன்னா வேலைக்கே ஆகாது. இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு போனால் தான் கரெக்டாக இருக்கும். அப்போ வந்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸை புரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு வந்துட்டு டைம் வேஸ்ட் ஆகிடும். நீங்கள் ஒரு ஆங்கிளில் சிலபஸை பார்ப்பீங்க, பட் அது 1 மந்த் கழிச்சு அது வேறு மாதிரி உங்களுக்கு தெரியும். இப்போலேருந்தே நீங்கள் சிலபஸை புரிஞ்சிக்க ஆரம்பித்தா தான் உங்களுக்கு புரியறதுக்கு கண்டிப்பாக ஒரு மாதமாவது எடுக்கும். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம பண்ண போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மே மந்தில் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ கடந்த ஒரு 8 வருஷமோ 9 வருஷமோ ஒரு 2011 நடந்த எல்லா எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர்ஸை எடுத்து வச்சுக்கிட்டு அதையும் நம்ம பார்க்க போகிறோம். அதுவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழில் ஒரு 1000 கேள்விகள் வந்துட்டு இருக்கும் ஒரு 10 வருஷத்து கொஸ்டின் பேப்பரை எடுத்தால். ஸோ இது எல்லாம் தான் நம்ம வந்துட்டு அடுத்த ஒரு 4 மாதத்தில் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.